Right. Okay, let's get started, guys. Come on. So, laziness அப்படின்னாக்க என்ன மீனிங்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல லேசினஸ்க்கு என்ன மீனிங்? என்ன ராஜேந்தர் சார், நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க. பில்டிங் சார். Because we are all lazy to some extent. நம்மளோட டே டு டே லைஃப்ல we are all lazy to some extent. And there's nothing wrong with that. லேசியாக இருக்கிறது நம்ம நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கோம். பட் that's nothing wrong with that. It is natural. ஏன்னா சரி, don't go by dictionary. டிக்ஷனரியில் ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் you will understand what laziness is. அதோட டெஃபினேஷன் நான் சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் போஸ்ட்போன் பண்ணுறது வந்து லேசின்னு சொல்லலாம். பட் அதுக்கு நம்ம போஸ்ட்போன் ஒரு பேர் வேறு வச்சுருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் லேசினஸ். பட் ஆக்சுவல் லேசினஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம ஈஸியான விஷயத்தை பண்ணுறது பேர் தான் லேசினஸ். எவ்வளோ பேர் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க? When we don't use any of our energy, then it is laziness. So நம்மளோட எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் இல்லையா, that is the actual meaning of laziness. And doing the simplest job and the easiest job first is laziness. So இந்த laziness அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு போகிறோம் இல்லையா, நம்ம ஈஸியான ஜாப் பண்ணுறது இல்லாட்டி ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் ஒரு ஜாப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ that is laziness. ஸோ இதனால் என்ன ஆகும்னாக்க, இந்த எக்ஸாக்ட் மொமெண்ட் ஆஃப் laziness will make us over-indulge கூட சொல்லலாம் into bad habits. ஸோ இந்த லேசினஸ் தான் வந்து நம்மளை ஒரு ஹேபிட்டுக்கு தள்ளி விடும். அந்த ஹேபிட் becomes a bad habit. And habits அப்படின்னாக்க our mind doesn't tell us to do something that doesn't give enjoyment. அதுதான் டோபமின் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு ஹார்மோன் இருக்குது. அது என்ன பண்ணுனாக்க, நம்மளை வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு தான் அது வந்து டைரக்ட் பண்ணி விடும். ஸோ லேசினஸ் இஸ் குவைட் டேஞ்சரஸ் பிகாஸ் it will tell us to do all nonsense things first. When you are motivated, right? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மோட்டிவேட்டடாக இருக்கீங்க அப்படின்னாக்க, அந்த விஷயம் உங்களுக்கு நேச்சுரலாக பண்ண வரும். ரைட்? அது வந்து டிஃபிகல்ட்டான ஒர்க்காக இருக்கும், டிஃபிகல்ட்டான திங்காக இருக்கும். பட் when you are motivated, when you feel energized, உங்களால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் மோட்டிவேஷன் இருந்தாக்க, உங்களால் மவுண்டனை கூட மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதோட மீனிங் என்னன்னாக்க, you will have the energy to do anything that you want. ஆனால் அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஷார்ட் லிவ்டு. நம்ம எல்லாரோட மைண்ட்லேயும் சரி உடம்புலையும் சரி, இட் இஸ் ஷார்ட் லிவ்டு. அதனால தான் we step into the lazy zone. இந்த லேசி ஜோனை வந்து எப்படி நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சக்ஸஸ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம. ஸோ when we are feeling stressed or tired or lazy, or even இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு, or including myself, இன்றைக்கி டே வந்து ரொம்ப லாங்கராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னாக்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள், டே ஸ்டார்ட் பண்ணுறச்சே நம்மளுக்கு இருக்கிற enthusiasm வந்து when the day finishes, you will be bored, you will feel low, you will feel lack of enthusiasm. எஃபர்ட்டே போடாமல் சும்மா அப்படியே நான் வந்து சோஃபாவில் கவுச்சில் அப்படி உட்காந்தா போருன்னு தோணும். அது எதனால அப்படின்னாக்க, அந்த மோட்டிவேஷனை we don't carry that motivation throughout the day. And அதுக்கான ப்ராப்ளம் is what happened the previous day. ஸோ இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. இது நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம வந்து அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இது becomes a problem in our life. And generally that is our default behavior, right? நம்மளோட default behavior என்னன்னாக்க, to jump into laziness. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, அந்த மோட்டிவேஷன் இருக்குது, அந்த மோட்டிவேஷன்லேருந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாங்கிறதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க. அந்த மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக் ஃபோன், சரியா? இப்போ தான் நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணி யூ டேக் த நியூ ஃபோன். when you buy a new phone, the settings are already set for you, right? And the phone or the settings is already set for you. You get a default ringtone, you get a preset wallpaper. Unless you change those settings
the default is what you will be stuck with. இதே தான் நம்மளோட லைஃபுக்கும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபோனில் வந்து நம்ம வாங்கின புது ஃபோனில் டிஃபால்ட் ரிங்டோன், டிஃபால்ட் வால்பேப்பர், டிஃபால்ட் தீம், டிஃபால்ட் பட்டன், டிஃபால்ட் டெக்ஸ்ட் சைஸ் எல்லாமே ப்ரீ செட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேண்டிய மாதிரி மாற்றணுங்கிறச்சே நம்ம மாற்றுறோம். ஆனால் இதை வந்து நம்ம ஏன் லைஃப்பில் கொண்டு வரது கிடையாது? நம்ம லேசியாக இருக்கோம். இதுலேருந்து வெளில வரணுன்னாக்கா இதுக்கான என்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுதான் இதுக்கான மெட்டஃபோர், அதுக்கான ஈக்குவேட் வந்து இதுதான். ஸோ இந்த மொபைல் சொன்ன அந்த மெசேஜ் வந்து நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஸோ அப்படி பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷன் பில்ட் ஆகும் அந்த லேசினஸ்லேருந்து வெளில வரதுக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட், இந்த அடாப்ஷன் ஆஃப் அவர் பிஹேவியர் வந்து இட் இஸ் அவர் டிஃபால்ட் பிகாஸ் வி டென்ட் டு பர்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் இன் அன் ஆட்டோ பைலட் மோட். நம்ம இன்றைக்கி எப்படி போகிறதோ போட்டும் அதுக்கு ஏற்றபடி போகலாம் அப்படிங்கிற மைண்டு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவோம். நம்ம நான் எதுவுமே பண்ண மாட்டேன், லைஃப் எப்படி போகிறதோ அதே மாதிரி போட்டோம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பண்ணிட்டுருக்காங்க. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் அந்த மோட்டிவேஷன், அந்த லேசினஸ் இருந்தது அப்படின்னாக்க நம்ம யோசிச்சு வச்ச விஷயம், ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. ஸோ தோஸ் பிஹேவியர்ஸ் குட் பி பாசிட்டிவ் ஆல்சோ. ஆட்டோ பைலட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு இருக்குன்னாக்க we can talk about things like learning new skill or reading or gardening or driving. எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் தட் வி ஆல் வில் அடாப்ட் அட் சம் பாயிண்ட் இன் டைம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் வில் டை டவுன் வெரி சூன். அந்த மோட்டிவேஷன் வில் டை டவுன். ஏன்னாக்க இப்போது ஒருத்தருக்கு வந்து டிரைவிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னாக்க ஆட்டோ பைலட் மோடில் இருக்கோம் நம்ம. அதை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அந்த டிரைவிங்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது ஸோ தட் வி டோன்ட் ஃபால் இன் டு தட் லேசி பக்கெட் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இதே வந்து நம்ம நெகட்டிவ் திங்ஸ் இருந்தது அப்படின்னாக்க இதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன், தி லேசினஸ் வில் லீட் டு பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு அப்படின்னாக்க பீப்புள் வில் ஃபால் இன் டு மேபி ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ் ஆர் மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங். டே ஃபுல்லாக உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி we will spend time, mindless time. ஸோ இதில் வந்து what you get out of it? Nothing. So it will make you even more lazy. ஸோ இதெல்லாம் வந்து we have to start designing or directing ourselves into what we want to do in a day. Laziness 100% யார் விட்டும் போகவே போகாது. நம்ம இந்த டே 24 ஹவர்ஸில் ஒரு certain percentage of our time will be lazy. That laziness is okay. பட் என்ன ஆகுதுன்னாக்க அந்த லேசினஸை வந்து நம்ம மைண்டை வந்து டேக் ஓவர் பண்ண வச்சதுனால we fall into the 100% lazy bucket and start becoming negative in our life. So instead of accepting all our behaviors as defaults, we should really re-examine the ones that is not serving any purpose. எந்த விஷயம் நம்மளுக்கு வந்து பர்பஸ் சால்வ் ஆகலையோ அந்த விஷயத்தை எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து 3 hours நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கோம், இதனால நம்மளுக்கு என்ன கிடச்சிது? ஒன்றுமே கிடச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் வந்து எடுத்து இன்றைக்கி 24 hours நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து நான் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த டைம் இஸ் ஸ்பெண்ட் டூயிங் நத்திங் அப்படிங்கிற மாதிரி ரீஎக்ஸாமின் பண்ணாக்க இந்த டைமை வந்து நம்ம எப்படி வேறு விஷயத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ரைட்? ஜஸ்ட் லைக் நான் அந்த மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி ரிங்டோனை மாற்றுறச்சே நம்ம அந்த ஒரு எஃபர்ட் போட்டுட்டு நம்மளுக்கு வேண்டிய நம்மளுக்கு பிடிச்ச ரிங்டோன் மாற்றுறோம் இல்லையா? அதே தானே நம்ம லைஃப்லையும் பண்ணணும். நம்ம லேசியாக இருக்கோம்னாக்க நம்ம லேசியாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா இந்த லேசினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் புக்கில் வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க. நான் ஒரு புக்கு படித்தேன்னா இட்ஸ் கால் தி ஹாப்பினஸ் அட்வான்டேஜ். ஷான் ஆக்கர் அப்படிங்கிற ஒரு பர்சனோட புக் இது. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த புக்கை வாங்கி படிங்க. தே டாக் அபவுட் 20 செகண்ட் ரூல்ஸ். ஸோ இந்த புக்கில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு 20 செகண்ட் ரூல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 20 செகண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்மளோட லைஃப்பில் டு ஓவர் கம் திஸ் லேசினஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஸ்டோரி. ஸோ ஒரு சினாரியோ நம்ம யோசிக்கலாம். லெட்ஸ் சே one person wants to practice a guitar
ஒரு கிட்டார் வாங்கி வச்சுருக்கான், அந்த கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால he will want to அவர் அந்த ஆசை இருக்கும், கிட்டார் வாசிக்கணும், கிட்டார் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். Because and the person wants to reduce the time that he spends or he or she spends watching television. So டிவி பார்க்குற டைமை கம்மி பண்ணணும், அதுக்கு நான் வந்து ஒரு கிட்டார் வாங்கி நான் கிட்டாரில் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அந்த பர்சன் வந்து மைண்டில் யோசிச்சிருப்பாங்க. However, but the problem என்னன்னாக்க, the problem many of us do, not just one person or two people. Many of us, what we do is, whenever we want to change our behavior, we simply tell ourselves, சரி நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி நம்ம இந்த டிவி பார்த்துடலாம், இல்லை இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், நாளையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பூஜை சொன்ன மாதிரி போஸ்ட்போன்மெண்ட், தட் ஆல்சோ பிகம்ஸ் அ ஃபேக்டர். And the postponement should not be more than a set period of time. Okay, so instead of taking the guitar and playing, that person will jump into the television because that is the easy route. ஏன்னா கிட்டார் ஏன் வாசிக்க முடியல, ஏன் அது வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அங்கே தான் இந்த 20 செகண்ட் ரூல் வருது. அந்த கிட்டார் வந்து அந்த பர்சன் வீட்டில் ஒரு கிளாசெட்டில் இல்லாட்டி வேறு ஒரு ரூமில் இருக்கும். ஸோ எழுந்து போய் எடுத்துன்னு வர்றது வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த எழுந்து போய் எடுத்துன்னு வர்றது வந்து பிரேக் பண்ணணும். அதுதான் அங்கே தான் நம்ம 20 செகண்ட் அப்படிங்கிற அந்த ரூல் கொண்டு வரோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த 20 செகண்ட் வந்து ஃப்ரம் த டைம் யூ திங்க் தட் யூ ஹாவ் டு டூ சம்திங் டு த டைம் தட் யூ ஆக்சுவலி டூ, யூ ஒன்லி நீட் 20 செகண்ட்ஸ். அந்த 20 செகண்ட்ஸ்குள்ளே நம்மளால் பண்ண முடிஞ்சாக்க அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். இது வந்து ஒரு ரிசர்ச் சொல்கிறது. So, and the 20 second is very, very important for everyone to think what you should do and do it in within 20 seconds. So, in the person enna pannanaka, and the guitar வந்து ஒரு 20 seconds difference அந்த closetல இருந்தோ இல்லாட்டி ஒரு ரூமில் இருக்கிற கிட்டாரை வந்து அவன் எங்கே எப்போவுமே உட்காருவாங்களோ அதுலேருந்து ஒரு 20 seconds டைம் லெங்க்த்தில் வந்து அந்த கிட்டாரை ப்ளேஸ் பண்ணிவிடுவான். ஸோ now that person will think, அப்பா நான் வந்து கிட்டார் வந்து நான் 20 செகண்ட்ஸ்குள்ளே என்னால் எடுத்து வாசிக்க முடியும், ஸோ நவ் என்னோட டெலிவிஷனோட வாட்ச் டைம் வந்து எனக்கு கம்மியாகிடும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வென் இட் ஹேப்பன்ஸ், ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்த உடனே தட் பர்சன் வில் பி சிட்டிங் இன் த கவுச், சோஃபாவில் உட்காந்துருக்கடிச்சு அப்படி திரும்பி பார்ப்பான், கிட்டார் வந்து கை எட்டின மாதிரி இருக்காது. ஸோ கை கெட்டின மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால தி ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்ன, டு கோ பேக் டு டெலிவிஷன். ஸோ உடனே அந்த டெலிவிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். கிட்டார் வந்து இந்த 20 செகண்ட்ஸில் தான் இருக்கும், பட் ஸ்டில் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கனாக்கா, எனக்கு கை பக்கத்தில் இல்லை, நான் எழுந்து போய் எடுக்கணும். 20 செகண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தெரியும். ஸோ தென் தட் பர்சன் வில் பி திங்கிங், என்ன பண்ணலாம், இது திரும்ப நம்ம வந்து டிஃபால்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டோமே, ஏன் நம்மளால் இந்த இது பண்ண முடியலங்கிறச்சே. தென் தட் பர்சன் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் அ ஹேபிட் தட் வி ஹவ் பில்ட் ஓவர் த டைம். டெலிவிஷன் பார்க்குறது, ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே சோஃபாவில் உட்காந்து டெலிவிஷன் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் ஆகிடுது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ரிமோட்டில் இருக்கிற பேட்டரியை எடுத்து அந்த பேட்டரி வந்து வேறு ஒரு ரூமில் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தட் பர்சன் கம்ஸ் ஃப்ரம் ஆஃபீஸ், தென் அதே மாதிரி அந்த சோஃபாவில் உட்காரிச்சே பார்ப்பான், கிட்டார் வந்து அந்த 20 செகண்ட்ஸ் டைம் லெங்க்த்தில் இருக்கும், பக்கத்தில் ரிமோட் இருக்கும். இந்த ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ண பார்ப்போம், ஆன் ஆகாது. தட் பர்சன் would have forgotten that they have removed the battery and kept it somewhere else. So அந்த ரிமோட் ஆன் பண்ணி பார்ப்பாங்க, டிவி ஆன் ஆகாது. உடனே மைண்ட் என்ன பண்ணுறது, சரி டிவி வரலையா, நம்ம பக்கத்தில் கிட்டார் இருக்குது, சரி லெட்ஸ் கோ அண்ட் கெட் த கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட் வில் ஸ்டார்ட் டு ரீஆர்கனைஸ் தி பிஹேவியர். நம்மளோட டிஃபால்ட் பிஹேவியரை வந்து ரீஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரீஆர்கனைஸ் பண்ண உடனே தி நெக்ஸ்ட் திங் தட் கம்ஸ் யுவர் மைண்ட் இஸ் யுவர் கிட்டார். ஸோ உடனே அந்த கிட்டாரை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ செகண்ட் டே அதே மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே திரும்ப இந்த டிஃபால்ட் பிஹேவியர் ரிமோட்டுக்கு போகும், ரிமோட் ஆன் ஆகாது, ஏன்னா பேட்ரி வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த பேட்ரி அங்கே இருக்கிறதுனால கிட்டாருக்கு போயிடுவாங்க திரும்ப. ஸோ தட் பர்சன் ஹஸ் ஆக்சுவலி transformed or trying to transform the laziness into something that he or she would love to do, which is playing guitar. இந்த 20 செகண்டுங்கிறது அது வந்து ஒரு சயின்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் தி பிஹேவியர் டைம். ஸோ நம்ம 20 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாக்க தட்
பிகம்ஸ் அன் ஹேபிட். நம்ம வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து நீங்கள் சும்மா இந்த யூடியூபோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்களேன். லெங்த் வீடியோ, அதாவது ஒரு 7 minutes 8 minutes 10 minutes வீடியோவை வந்து பார்க்குற அந்த டைம் கம்மியாகி இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு வந்துடுது. 50 seconds 30 seconds 40 seconds அப்படின்னு வந்துடுது. ஸோ நம்மளோட மைண்ட் என்னாச்சு, அந்த லாங் வீடியோவை பார்க்குறதுலேருந்து நம்ம ஷார்ட் வீடியோக்கு வந்துட்டோம். அண்ட் இது வந்து ஷார்ட் வீடியோ ஹஸ் பிகம் வெரி 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 ஃபேமஸ். ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகிறது நிறைய பேருக்கு. ஏன்னாக்க they reduce the barrier. ஸோ லாங் வீடியோஸ் பார்த்தாக்க நிறைய பேருக்கு அது பார்க்குற இஷ்டம் இல்லை. அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னாக்க தென் இட் பிகம்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷார்ட்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அதே தான் நம்மளோட லைஃப்லையும் நம்மளுக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்துக்கும் என்னெல்லாம் ஹேர்டில் இருக்கோ அதோட ஹேர்டில் டைமை நம்ம கம்மி பண்ணிகிட்டே வந்தோம்னாக்க இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ட்வீக் தட் யூ ஹேவ் டு டூ. கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பக்கத்தில் கொண்டு வரணும். நடுவில் ஏதாவது விஷயம் இருந்தாக்கா அது நகர்த்தி வைக்கணும். இல்லை நம்மளுக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கிட்டாரோட கவர் இருக்குது, அந்த கவர் அன்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜாபாக இருந்தாக்க அன்கவர் பண்ணியே நம்ம ஸ்டாண்டில் கிட்டார் வைக்கலாம். ரைட்? ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ அண்ட் ஹவு தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் சேஞ்ச் ஃப்ரம் அவர் டிஃபால்ட் பிஹேவியர் விச் இஸ் லேசி பிஹேவியர் இன்டு சக்ஸஸ். ஸோ இந்த பர்சன் வந்து they started to practice guitar day in and day out. இந்த டிவி அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபால்ட் பிஹேவியர்லேருந்து கிட்டாருக்கு வந்துட்டாங்க. அந்த கிட்டார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி that person became a legend in guitar. ஸோ அந்த மைண்ட் செட், அந்த லேசினஸ் மைண்ட் செட்லேருந்து that person saw success because the default behaviorலேருந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணி that person moved into playing guitar and that guitar made him famous or made him or her famous. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் பண்ணணும். ஸோ இது வந்து இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். இந்த 20 second ரூல் அப்படிங்கிறது நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி கேன் அப்ளை டு எனி திங் தட் யூ டூ. நம்மளோட பிஹேவியரில் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கோவம் வருதுனாக்கா அந்த 20 seconds நீங்கள் வந்து கோவப்படாமல் இருந்து பாருங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் கம்மியாயிடும். ஸோ இந்த 20 second இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பர்சன் லேசினஸ்லேருந்து சக்ஸஸ்க்கு வரணும் அப்படின்னாக்க இந்த 20 second அப்ளை பண்ணாலே வந்து நம்ம அந்த டிஃபால்ட் பிஹேவியர்லேருந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம வி வில் ஸ்டார்ட் டு பிகம் மோர் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் வி வில் ஸ்டார்ட் டு டூ திங்ஸ் தட் வி ஆல்வேஸ் வாண்டட் டு டூ. நம்மளோட லேசி பிஹேவியர்னால அது பண்ண மறந்துடுறோம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் பண்ணோம்னாக்க 100% சக்ஸஸ் இஸ் கேரண்டீட். ரைட்? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் நான். பெரிய ஃபார்ம் இருக்கு. ஸ்பேரோ வந்து ஒரு நெஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எக்லேருந்து அந்த ஒரு சின்ன குட்டி ஸ்பேரோ ஒரு 4 ஸ்பேரோ வரும்.